அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோவை மட்டும் பார்த்தால் போதும், நீங்கள் விரும்பும் நபர் 24 மணி நேரமும் உங்களை நினைத்து உருகி உருகி காதலை வெளிப்படுத்துவார். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு சைக்கோ சிம்பாலஜி மெத்தட பார்க்க போறோம். இதை ஒரு ரெய்கி மெத்தட்னு கூட நம்ம சொல்லலாம். கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தட தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஒரு அறிமுகம் இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் உங்களுடைய பெயரை சொன்னால் உடனே அவங்களுக்கு தெரியணும். அந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த பவர்ஃபுல்லான மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சைக்கோ சிம்பாலஜி மற்றும் ரெய்கி மெத்தட் இதெல்லாம் கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் கீழே வருவது தாங்க. அதன் அடிப்படையில் இந்த சைக்கோ சிம்பாலஜி மற்றும் ரெய்கி இந்த ரெண்டு மெத்தட்லயுமே மனதின் ஆற்றலை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துறோம். மனம் ஒருநிலைப்பட்டால் மட்டும்தான் இந்த மெத்தட்ஸ் நமக்கு உடனடியாக பலனை கொடுக்கும். சோ இந்த ரெண்டு டெக்னிக்ஸும் கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் கீழே வருவது தாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ இல்லை. தொடர்ந்து 11 நாட்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரு சிம்பிளை பார்க்கணும். விரும்பிய நபரை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த குறியீட்டுக்கு உண்டு. பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க ரெய்கி குறியீடு இது. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, இந்த சைக்கோ சிம்பாலஜினா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சில வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. சில குறிப்பிட்ட ஓவியத்தையோ சிற்பத்தையோ அல்லது பொருளையோ தொடர்ந்து உன்னிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய சில நுட்பமான தகவல்கள் நம் மூளையின் வலது பக்கத்தில் பதிய ஆரம்பிக்கும். ரைட் ஹேண்ட் சைட் பிரெயின்ல சில முக்கியமான தகவல்கள் இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்முடைய வலது பக்க மூளைக்கும் ஆழ்மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. அந்த குறிப்பிட்ட சில பொருட்களை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த சைக்கோ சிம்பாலஜியை பற்றி நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான இமிடியேட்டா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் இது. அதே போல இந்த ரெய்கி அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஹீலிங் மெத்தட்ஸ். இந்த ரெய்கில நிறைய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிரபஞ்சத்துடன் சுலபமாக தொடர்பு கொள்ளக்கூடியவை. நம்முடைய ஆழமான உணர்வுகளை எளிதாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த ரெய்கி குறியீடுகளுக்கு உண்டு. இந்த மெத்தடுடைய ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி உடனே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சோ முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, எந்த நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரெய்கி குறியீட்டை நீங்க பாருங்க. குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை நீங்க பார்த்தாலே போதும். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள்னு 11 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க பார்க்கணும். நடுவுல ஒரு நாள் கூட இடைவெளி எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்றதை எப்பவுமே ஷேர் பண்ண கூடாதுங்க. இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்படும் ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய
கவனம் தாங்க கான்சென்ட்ரேஷன், நம்முடைய ஃபோக்கஸ் ரொம்பவுமே முக்கியம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரெய்கி குறியீட்டை ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் அல்லது ஒயிட் கலர் சார்ட் பேப்பர்ல கூட நீங்க வரையலாம். ஒரு நாள் மட்டும் அதை நீங்க வரைந்தால் போதும், 11 நாட்களும் அதையே நீங்க பார்த்துட்டு வாங்க. தினமும் நீங்க வரையணும்ன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு நாள் வரைஞ்சு வச்சுட்டு அதையே நீங்க 11 நாட்களும் பார்க்கணும். ஒரு நோட் புக்ல கூட நீங்க வரைஞ்சு வச்சுக்கலாம். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னால நீங்க வரையணும். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதுல வேணாலும் நீங்க வரையலாம். சரி வாங்க, நாம் வரைய வேண்டிய அந்த குறியீடு என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இதை நீங்க எப்படி வேணாலும் வரையலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கோடு தான் போடணும், இந்த வார்த்தைகளை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்படி எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்படி நீங்க வரைஞ்சு எழுதிக்கோங்க. பார்ட்னர் நேம்னு போட்டிருக்க இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். கீழே யுவர் நேம்னு போட்டிருக்க இடத்துல உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். அதே போல இந்த குறியீட்டின் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டிவைன் லவ் லைட் இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். இது பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட். இந்த சிம்பிள்ல நடுவுல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் மார்க் மாதிரி ஒரு குறியீடு இருக்கு பாருங்க, அதை கரெக்டா நீங்க வரைஞ்சுக்கோங்க. கொஸ்டின் மார்க்க திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த நேம பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க நீங்க எழுதணும். அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் தாங்க நீங்க எழுதணும். இனிஷியல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் பெயர் மட்டும் நீங்க எழுதினால் போதும். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க வரைஞ்சு வச்சிருக்கிற இந்த குறியீட்டை வேற யாரும் பார்க்க கூடாதுங்க. அதை நீங்கள் மட்டும் தான் பார்க்கணும். 11 நாட்களுக்கு பிறகு இந்த பேப்பர் அல்லது சார்ட்டை நீங்க எரிச்சிடுங்க. குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் நீங்க பாருங்க. கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 முறைகள் கூட நீங்க பார்க்கலாம். காலையில ஒரு 5 நிமிடம், மதியம் அல்லது சாயங்காலத்துல ஒரு 5 நிமிடம்னு எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். கவனம் சிதறாமல் இந்த வரைபடத்தை நம்ம பார்க்கணும். சோ முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். ஒரு நொடி கூட கவனம் சிதறாமல் இந்த படத்தை உன்னிப்பா நீங்க பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க பாருங்க, சுருள் வடிவத்தை நீங்க பாருங்க, உங்க பார்ட்னருடைய நேம் நீங்க பாருங்க, உங்களுடைய பெயரை நீங்க பார்க்கணும். எக்ஸ்னு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த லைனை நீங்க பாருங்க. இது போல இந்த குறியீட்டை நீங்க உன்னிப்பா லைன் பை லைன் பாருங்க. வேற எந்த ஒரு தாட்டும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். இதை மட்டுமே நீங்க மிக மிக உன்னிப்பாக பார்க்கணும். அதனால தாங்க ரிப்பீட்டடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டெய்லி இந்த மெத்தடை ஒரு 5 நிமிஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ, அதாவது வழக்கமான வேலை என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் விரும்பும் நபர்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, சேஞ்சஸ் தெரியுதான்னு அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க உங்களுடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சோ தைரியமா போல்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால், நீங்க கவனத்துடன் இந்த வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பும் நபர்கிட்ட இருந்து போன் கால் அல்லது மெசேஜஸ் கூட வந்திருக்கும். ஒரே நாள்ல நீங்க விரும்பும் ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் இந்த மெத்தடை 11 நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஸ்டாப் பண்ணிட கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.